ரோமர் அதிகாரம் 2வது அதிகாரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். மற்றவர்களை குற்றவாளியாக திருக்கிறவனே நீயே அந்த தவறை செய்கிறாயே என்று சொல்லி கடந்த வாரத்தில் அநேக காரியங்களை பார்த்தோம். இதனால 11வது பகுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். உங்களோட அந்த ஸ்கிரீனை ஷேர் பண்ண விரும்புகிறேன். 11வது ரோமாபுரியாருக்கு பவுல் எழுதிய நிருபம். இப்பொழுது நான் 2வது அதிகாரத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். 29 வசனங்கள் 2வது அதிகாரத்துல உண்டு. கடந்த வாரங்கள்ல தேவன் என்ன செய்கிறார், கேடான சிந்தனைகளுக்கு அவர்களை ஒப்பு கொடுக்கிறார். ஏன்னா மனுஷனுக்கு உண்மையான தேவனை கண்டுகொள்ளவில்லை, ஆனால் நிறைய ஆல்டர்னேட் மெத்தடை கண்டுபிடிப்போம். இந்த கேடான சோபங்களுக்கு காரணமே அதுதான். உண்மையான தேவனை இல்லாதவன் ஒருவன் பணத்தை தெய்வமா கொள்ளலாம், இன்னொருத்தன் விக்கிரகங்களை தெய்வமாய் கொள்ளலாம், இல்லது மிருகங்களை தெய்வமாய் கொள்ளலாம், இயற்கைகளை தெய்வமாய் கொள்ளலாம். ஆனால் உண்மையான தேவனை அறிந்தவர்களுக்கு இதிலிருந்து விடுதலை நிச்சயமாக உண்டு. வேற மார்க்கமே இல்லை. இது துன்மார்க்கத்துல கேடான சோபங்கள் 23 சோபங்களை குறித்து பார்த்தோம். இந்த துன்மார்க்கத்திற்கு கீழாக அவர்கள் உருவ வழிபாடு, ஒழுக்கக்கேடு, துன்மார்க்கம் இவ்வளவுக்கும் காரணமே தேவனை மகிமைப்படுத்தாமலும் சோதரியாமலும் இருந்தாங்க. 1. 2வது அவருடைய ஆதியில கொண்ட வீழ்ச்சி, அதை பார்த்தோம். காரணம், தேவன் மனுஷனை எவ்வாறாக உருவாக்கினார், அவன் எவ்வாறாக மீறினான். அந்த மண்ணிலிருந்து சரீரம், ஆவி தேவனிடத்திலிருந்து சேரும் பொழுது ஆத்மா வந்தது. அடுத்தது மாம்சத்தின்படி நடத்தப்படுகிறவர்கள், அதை குறித்து பார்த்தோம். மாம்ச செயல்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதை, ஆவியின் கனியை குறித்து பார்த்தோம். இந்த 9 வகையான ஆவியின் கனி. அடுத்தல பார்த்தோம், கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். இதெல்லாம் அந்த சுவாபங்கள்லாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். சோ ஆக மொத்தம் அந்த 23 இவைகள் எல்லாம் சேர்த்தா பெரிய லிஸ்டே இருக்குது. மாம்சத்தினால ரட்சிக்கப்படாதவருடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் என்பதை குறித்து கடந்த வாரங்கள்ல விலாவரியாக பார்த்தோம். இன்னைக்கு 2வது அதிகாரத்துல, ஏன்னா அவரு யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும், அதாவது விருத்த சேதனம் செய்தவர்களுக்கும் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கும் எழுதப்படுகிற ஒரு அதிகாரம் தான் 2வது அதிகாரம். ஏன்னா அன்னைக்கு ரோம ராஜ்யத்துல அதிகமாக இருந்தது யூதர்கள், சிதறடிக்கப்பட்ட யூதர்கள். அந்த யூதர்களை எய்ம் பண்ணி தான் பவுல் எழுதுகிறார். யூதர் அல்லாத கிரேக்கர்களும் உண்டு. அப்போ நான் எப்பவுமே நீங்க யூதர்கள் என்று சொல்லும் பொழுது நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் ஒரு விசேஷித்தவர்கள். அவங்கள நீங்க மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போனீங்கன்னா இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுகிறவர்கள் ரொம்ப ஒரு வைராக்கியமாக இருப்பாங்க. உண்மை அது. கிறிஸ்தவர்கள் மத்தியில கூட அந்த வைராக்கியத்தை நீங்க பார்க்க முடியாது. 5 வேளை தொழுகை, என்ன வேலை செய்து இருந்தாலும் போட்டு போயிடுவாங்க 5 வேளை தொழுகை. ரமதான் டைம்ல உமிழ்நீரை கூட ஒழுங்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு இப்படி வைராக்கியமாக இருப்பார்கள். அது மாதிரி ஜக்காத் கொடுக்கிறது, இலவசம் கொடுப்பது, இப்படி நிறைய காரியங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு பிடிமானத்தோடு அவங்க இருந்து கொண்டிருப்பாங்க. இதுதான் சரின்னு நினைத்து கொண்டிருப்பார். அது உண்மையோட நான் அதை பற்றி பேச வரல. அதே மாதிரிதான் யூதர்கள். அவர்கள் விசேஷித்தவர்கள். அப்படிப்பட்ட யூதர்களுக்கு தான் இந்த 2வது அதிகாரத்தை மெயினா ஏன் வேணும் எழுதுகிறார். 2ஆம் அதிகாரத்துல என்ன இருக்குன்னு முதல்ல பார்த்து விட்டு அடுத்தால நம்ம போலாம். முதல் 11 வசனங்கள்ல தேவனுடைய நியாய தீர்ப்பு பாரபட்சம் இல்லாமல் இருக்கும். அப்படின்னா யூதனானாலும் சரி, கிரேக்கனானாலும் சரி. யூதர்களுக்கு எப்பவுமே ஒரு எண்ணம் என்னன்னா, நாங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாங்கள் விசேஷித்தவர்கள், நாங்கள் பரிசுத்தமானவர், எங்களுக்கு தான் மோசையின் மூலமாக பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அவங்க பெருமை பாராட்டுவதற்கு அநேக காரியங்கள் உண்டு. சிறு பிள்ளையிலிருந்தே அவருடைய குழந்தைகள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஒரு அடல்ட்ஹுட் வரும்போது பார் மிட்ஸ்வா,
பேட் மிட்சுவா, பெண்களையும் குழந்தைகள் 12 வயசு பையன் 13 வயசு பெண்கள் வந்து அடல்ட்ஹுட் அடைவாங்க. அது ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படும். முக்கியமாக விருத்த சேதனம் 8ஆம் நாளில பண்ணிடுவாங்க. அடுத்தது சாபத் கொண்டாடுவாங்க. பக்கா அதுல புளிப்பில்லாப்ப பண்டிகை கொண்டாடினீங்கன்னா அந்த பக்கமே அன்னைக்கு அந்த ரொட்டி சுடுகிற பேக்கரி எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒண்ணு க்ளோஸ் பண்ணுவாங்க அல்லது அதை அக்ரிமெண்டே மாத்தி எழுதிடுவாங்க. அந்த ஒரு மாசம் அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடுகிற வரையிலும் புளிப்பு அந்த பக்கங்கள்ல புளிப்பே இருக்கக்கூடாது. அதை தொடக்கூடாது. தொட்டவன் வந்தா கூட பஸ்ல பக்கத்துல இருந்து அவன் எழுப்பி போயிடுவான். அந்த அளவுக்கு தேவனுடைய நாமத்தை வீட்டுல வணங்க மாட்டாங்க. யெகோவான்னு சொல்ல மாட்டாங்க. ஹாஷம், த ஒன் அப்படிதான் சொல்லுவாங்க. ரொம்ப மரியாதைக்குரிய. அப்போ டே அண்ட் நைட் அவங்க வந்து இதெல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. பாவ நிவர்த்தி நாள்ல ரொம்ப பிரமாதமா ஆடை கொண்டு போவாங்க, பலி செலுத்துவாங்க. நீ யோசிச்சு பாருங்க. 3ஆம் மாசம் 50வது நாள், 7ஆம் மாசம் 10, அப்புறம் 7ஆம் மாசம் 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 15ஆம் தேதி, throughout the year they are occupied with their religious festival functions. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மேலான எண்ணம். ஆனா அதை உடைக்கிறதுக்கு தான் இதை எழுதுகிறார். நீ நினைக்கிற உனக்கு எல்லாமே இருக்குதுன்னு. இது நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி தான். நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், நான் மீசை எடுத்திருக்கேன், நான் வெள்ளை சட்டை போட்டிருக்கிறேன், நான் நகை ஒரு இருக்கிறேன், எல்லாமே ஆல். இது என்னன்னா ட்ரெடிஷனல் பாரம்பரியத்தை மேல நம்பிக்கை. மற்ற மதத்துல இஸ்லாமிய மதத்தை சொன்ன அங்கேயும் அவர்களுக்கு நம்பிக்கை தான். நான் 5 நேரம் உபவாசம் இருக்கிறேன், நான் பணம் கொடுக்குறேன், அது பண்றேன், இது பண்றேன். பட் அதே நேரத்தில் நம்ம கிறிஸ்தவம் வந்து அப்படி இல்லை, குடிச்சிட்டு கிடப்பாங்க, கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் அவங்க உயர்வா எண்ணுகிறது. இதே மாதிரிதான் கிரேக்கர்கள். அங்க விபச்சாரம், வேசித்தனம் எல்லாம் நடக்குது. இவங்களுக்குள்ள அது இருக்குது. ஆனா இவங்க அதை காட்டிலும் மேலானவர்கள். என்ன காரணம்? எங்கள்கிட்ட யூத மார்க்கத்தை அமைந்த நாங்க யூதர்கள் என்ற ஒரு எண்ணம். ஆனா தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்னா என்ன சொல்றாருன்னா, அவனவனுக்கு இருக்கிற வெளிப்படுத்துறதுனாலே நியாய தீர்க்கப்படுவான். அதாவது யூதர்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில அவர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்யப்படும். இந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16 வரை அதை ப்ரூவ் பண்ணி எழுதுகிறார். அதாவது நீங்க இந்த ரோமர் புத்தகத்தை சும்மா வாசித்தீங்கன்னா அதெல்லாம் புரியாது. இதை புரியும்படியாக உங்களுக்கு அப்படியே செக்ரிகேட் பண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். நானுமே கஷ்டப்பட்டு தான் கொண்டு வரேன். இன்னும் ஃபுல் கிளாரிட்டி போக போக தான் வரும். அப்போ நான் கிரேக்கர்கள் என்று சொல்லும் பொழுது யூதர் அல்லாதவர்கள் ஞாபகம் வச்சுக்காங்க. நம்மளன்னு எடுத்துக்கிடுவோம். அவனுக்கு நியாய தீர்ப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தின்படியாக இருக்கும். அப்ப நம்முடைய நியாய தீர்ப்பு நீங்க சொல்லலாம், எனக்கு ஒண்ணுமே சொல்லலையே, எனக்கு எப்படி நியாயம் தீர்ப்பாரு? நிறைய பேருக்கு கேள்வி அப்படிதான். ஒண்ணும் தெரியாத ஆப்பிரிக்கால ஜங்கிள்ல உள்ளவனுக்கு எப்படியாக நியாய தீர்ப்பு இருக்கும்? அவனுக்கு இயேசுவை பற்றியே தெரியாத. எல்லாருக்கும் பிரமாணம் அவனுக்கு எழுத்துல கொடுக்கப்பட்டது, இவனுக்கு இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். சரி எது தவறு எதுன்னு எல்லா மனிதர்களுக்கும் இருதயங்களில் எழுதப்பட்டிருக்கும். யூதர் அல்லாதவர்களுக்கு அவர்களுக்கு ஸ்பெஷலா ஆண்டவர் எழுதி கொடுத்தார். அடுத்தால என்ன ப்ரூவ் பண்ணுகிறார்? யூதர்கள் நீ பிரமாணம் பெற்றிருந்தாலும் நீ தவறு செய்யும் பொழுது ஒரு குற்றவாளிங்கிறார். பிரமாணம் பெற்றிருந்தும் கீழ்ப்படியாமை நிமித்தம் குற்றவாளிகள். கடைசியாக 25ல இருந்து 29 வரை விருத்த சேதனம். அவங்களுக்கு என்னன்னா பயங்கர பெருமை என்னன்னா, ஐ எம் எ சர்க்கம்சைஸ்ட் பர்சன். அந்த விருத்த சேதன பெருமை வந்து பிரமாதம். அதை அடிச்சு உடைக்கிறார். விருத்த சேதனம் பாதுகாக்காது, ஏனென்றால் தேவனை இருதயத்தையும் ஜீவனையும் பார்க்கிறார். இதுதான் 2ஆம் அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சாராம்சம். அங்கே நியாயம் தீர்ப்பு இருக்கிறது. பிரமாணம் பெற்றவருடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரமாணம் பெறாதவர்கள் எப்படி ஜீவிக்கிறார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது.
அடுத்தது ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த வகையில் நியாய தீர்ப்பு செய்யப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதியாக விருத்த சேதனத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்பதை சொல்லப்பட்டிருக்கு. 2வது இடத்துல பார்த்தோம்னா, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக திருக்கிறவனே, இதனை பார்த்தோம் போனவர் என்ன, போன வாரம் என்ன பார்த்தோம்னா, சில நபர்களை குறித்து பார்த்தோம். தரித்திரரின் ஆட்டை அபகரித்த ராஜா தாவீது ராஜாவை குறித்து பார்த்தோம். அடுத்தது ஒரு விபச்சாரத்துல கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கல்லறிந்து வந்த கூட்டம். அவங்க எல்லாமே ஆண்டவர் சொன்னார், உங்களில் குற்றம் இல்லாதவன் இவர்கள் மீது கல்லறிய கடவன். கொலை செய்த முற்புதாக்கள், கொலை செய்த முற்புதாக்கள்னா யூதர்களை எடுத்துக்கோங்களேன். இயேசு கிறிஸ்துவுடைய நாட்கள்ல பரபாசை விடுவியும் இவரை கொலை செய்யும்னு சொல்லி இயேசுவ இந்த நியாயாதிபதியை ஜீவாதிபதியை நீங்க கொலை பண்ணீங்கன்னு சொல்லி பேதுரு சொல்லுகிறான். யாரு? இதேதான் வேதபாரகர், பரிசேயர், என்ன சதுசேயர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அவரை பிளாட் பண்ணி கொன்னது. அந்த மாதிரி பட்டவங்களுக்கு தான் எழுதுகிறார். மற்றவர்களை குற்றவாளி, இயேசுவை நோக்கி குற்றவாளிங்கிறான். கடைசியா பார்த்தோம், உத்தரகண்ட் தேடிய உத்தரகண்ணை உடைய குருடன் தேடிய துரும்பு என்ற குறித்து பார்த்தோம். சோ இந்த மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறது மாத்திரமல்ல, இப்படிப்பட்டவர்களை இதனுடைய நியாய தீர்ப்பு பின்னால பார்க்கலாம். தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். 2வது 3வது வசனத்துக்கு ஃபாஸ்டா பார்த்துட்டு அப்புறம் நம்ம அடுத்துக்கு போறோம். இப்படிப்பட்டவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறவனே செய்கிறவனே, நீ நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த தப்பு செய்யக்கூடியவங்க, அது யூதனோ கிரேக்கனோ நாமோ கிறிஸ்தவர்களோ இருக்கட்டும், தவறுகளை தெரியும், நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா தவறுல தான் இருப்போம், நல்லா தெரியும். யூ ஆர் மேக்கிங் எ மிஸ்டேக். ஆனா நேரங்கள்ல தேவன் உடனடியாக நம்மளை தண்டிக்க மாட்டார். நம்ம நினைப்ப என்ன தெரியுமா, நம்ம கண்டுக்காம இருக்காரு, நம்மள ஒண்ணுமே செய்யல. நிறைய கிறிஸ்தவருடைய நினைப்பு, அவர்கள் செய்த தான தர்மத்துல என் தேவன் என் மீது பிரியமாக இருக்கிறார், அல்லது நான் கோயிலுக்கு ஒழுங்கா போறேன், பைபிளை ஒழுங்கா வாசிக்கிறேன், காணிக்க தனியா கொடுக்குறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், வெள்ளச்சட்டை போட்டிருக்கிறேன், நகையெல்லாம் ஊறி இருக்கிறேன், மீசெல்லாம் எடுத்திருக்கிறேன். ஆனா இருதயம் குணப்படாத இருதயம், மனக்கடினமான இருதயம், குணப்படாத இருதயம், கீழ்ப்படியாத இருதயம். 5வது வசனம் பாருங்க, உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும். அப்ப ஆண்டவர் ஏன் பொறுமையா இருக்காருன்னா, நீ குணப்படும்படி. 4வது வசனம். நிறைய ஜனங்கள் அதனாலதான் இன்னும் ஆண்டவர் என் மேல கிருபையா இருக்கிறாருங்க. நிறைய பேர் அதை எதுவும் சாதமா எடுத்துக்கிடுவாங்க. பாரு, அவனுக்கு யாராவது நம்ம தேவ ஊழியர்களோ யாருமோ ஒரு சின்ன தவறு பண்ணிட்டா, we are very much judgmental. இப்ப நானே எனக்கு ஒரு காரியம் வந்துட்டுனா உடனே என்ன வரும் தெரியுமா, இவன் என்னவோ தப்பு பண்ணிருக்கான், அதனாலதான் இந்த ஆளுக்கு கஷ்டங்கள் வருது. அவரை பாரு, அவர் தப்பே இல்லை, அவருக்கு பெர்ஃபெக்டா போய்கிட்டு இருக்காரு. ஆனா ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார். பெர்ஃபெக்டா போறது இல்ல. ஆண்டவர் யார, அதாவது நம்ம யூதன் என்று சொல்லி அல்லது நான் ரட்சிக்கப்பட்டவர் என்று சொல்லி தவறான சுவாபத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அப்படிப்பட்டவர்கள் நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியாது. அதான் இந்த வசனம் சொல்லுகிறது. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா, இஸ் குட்னஸ், forbearance, long suffering. தயவு, பொறுமை, நீடிய சாந்தம். அவரவர்களுக்கு தக்கதான கிரியைகளுக்கு தக்கதான பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் அதே நேரத்துல நற்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார்.
உன் மன கடினத்திற்கும். அதான் ஒண்ணு. நிறைய பேர்கிட்ட இவங்கிட்ட காணப்பட்ட சில சுவாபங்கள், மேல நிறைய லிஸ்ட் பார்த்தோம். இந்த அறகுறையா இருக்கிற பிரமாணம் வச்சுக்கிட்டு அல்லது இருதயத்துல தெரியும் சரியது தவறுது, கடினமான இருதயம், குணப்படாத இருதயம், சண்டைக்கார இருதயம், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள், அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கு உக்கிர கோபாக்கினை வரும். அதாங்க லிஸ்டா கொடுத்திருக்கிறவங்களுக்கு. மனக்கடினம். சிலவங்களுக்கு வசனம் நிறைய கேட்டாலும் மனம் கடினமா இருக்கும். மாற மாட்டேன், பழைய சுவாபத்திலே இருந்து கொண்டிருப்பேன். ஆனால் அவங்க தேவன் பொறுமையா நம்ம இது உங்க மீது என் மீது பொறுமையா தான் இருக்காரு. நான் இவ்வளவெல்லாம் பேசுறேன், இவ்வளவெல்லாம் நான் செய்யறேன், இந்த தப்பெல்லாம் செய்தேன், எனக்கு ஒண்ணுமே இல்லையே. அதான் வசனத்தை அனுப்பிக்கிட்டே இருக்குது. மன கடினம் நீங்க கடினப்படுத்துவீங்க. பார்வோன் அப்படித்தானே ஆச்சுது. பார்வன் என்ன பண்ணா? இருதயத்தை முதல்ல கடினப்படுத்தினான். அவன் கடினப்படுத்தினான். பிறகு ரெண்டாவது அவன் விட்டு கொடுத்து ஆண்டவருக்கு இணங்கலான்னா ஆண்டவர் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி. இந்த பாவம் செய்யறவர்களுக்கு எப்பவுமே அப்படிதான் பார்த்தாங்க. அந்த இதுல விழுந்துட்டாங்க, மன கடினத்துல அதை இழகாம மனத்தை விட்டு கொடுக்காம இருந்தா ஒரு நாள் வரும், தண்ணீர் ஜான் போனான்னு முளம் போனான்னு அந்த மன கடினத்தை நம்ம அப்பப்போ உடைச்சு ஆண்டோடைய சமூகத்துல சப்மிட் பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு உங்களை என்னையும் கொண்டு போக முடியும். ரெண்டாவது, இவங்களுக்கு எல்லாம் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆனா குணப்படாத இருதயம் அப்படின்னு அர்த்தம் என்ன? தேவனுக்கு பிடித்தமில்லாத வாழ்க்கை. சிலவங்களுடைய இருதயத்துல எப்பொழுதும் தவறான எண்ணங்கள் நடந்து கொண்டே இருக்கும்போது ஒருவன் இருதயத்துல எப்படி இருக்கிறானோ அவன் நினைவு எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருப்பான். பால் முழுதும் நான் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறதோ அதுதான் என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும். அது குணப்படாத இருதயம். அந்த இருதயம் ரொம்ப கடினமாய் தங்களை மாற்ற ஒத்துக்கொள்வதில்லை. அவர்களுக்கு குறித்து எழுதுகிறாருங்க, நீ நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. இதன் அடிப்படையில உன்னை நியாயம் தீர்ப்பார். நீ பெரிய ஆளா இருக்கலாம், நீ கிரேக்கனா இருக்க, நீ யூதனா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், தசமபாகம் கொடுக்கலாம், வெந்தயத்துல கொடுக்கலாம், கடுகுல கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். சண்டைக்காரர்கள் சில சுவாபங்களே அப்படிதான். இன்னைக்கு ஏன் உலகத்துல இவ்வளவு பிரச்சனைகளும் காரணமா அந்த கடின இருதயம், குணப்படாத இருதயம், சண்டைக்கார இருதயம். பேப்பர்ல நீங்க படிச்சோன்னா கணவன் மனைவியை கொண்டுட்டான், மனைவி கணவனை கொண்டுட்டாங்க. ரொம்ப பரிதாபமா இருக்குது எல்லாம் பார்க்க. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் பேரளவுல எல்லாம் பாட்டு இருக்கும், எல்லாருக்கும். ஆனா அவங்க கீழ்ப்படுகிறதெல்லாம் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறது. அதான் இந்த 5வது அதிகாரம் 2வது அதிகாரம் 5, 8, 8ஆம் வசனங்கள்ல அதை எழுதியிருக்கிற. சி 14 நியாய பிரமாணத்தின்படி செய்வர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். 14 பாருங்க, நியாய பிரமாணம் அல்ல புறஜாதிகள். ஒரு தடவை வாசத்துக்கு ஃபைனலா கடைசிக்கு வர சுவாபமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது, அது அவங்களோட சுவாபத்தின்படி, நியாயப்பிரமாணமே இல்லாத புறஜாதிகள் இருக்கான் காற்றில் உள்ளவன். ஆனால் அவங்களுக்கு தெரியும் நல்லது கெட்டது எதுன்னு தெரியும். அப்போ அவங்கள தங்களை மாற்றிக்கொள்வாங்க. அப்படி சுவாபத்தின்படி மாற்றும் பொழுது அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமா இருக்கிறார்கள். நான் அப்பவே சொன்னேன், சின்ன குழந்தைகளுக்கு தெரியாது எது தவறுன்னு. ஆனா தப்பு செய்யும் பொழுது பெற்றோர்கள் பார்த்துட்டா ஒழிப்பாங்க. அப்போ அவங்க தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமா இருக்கிறார்கள். அவங்க மனசுலயே ஆண்டவர் எழுதிடுவாரு, தெரியும், ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு, தெரியாதுன்னு சொல்ல முடியாது. மனசாட்சி குத்தம், அவருடைய சிந்தனையில குற்றம் உண்டு, குற்றம் இல்லைன்னு சிந்தனைகள் ஒன்றை என்று தீர்க்கும். நியாய பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியைகள் அதுல இருக்கும்.
தாயும் தாப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இது நியாயப்பிரமாணம் இல்லாமலே அவங்களுக்கு தெரியும். பெருநருடைய பொருளை இச்சையாது இருப்ப தெரியும், களவு செய்யாத தெரியும். அவங்களுக்கு எழுத்தின்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு எழுத்தின்படி கொடுக்கப்படல. அவ்வளவுதான். யாருக்கு? வேத வசனம் கேட்காத மலைவாழ் மக்கள்னு எடுத்துக்காங்களேன். ஆனால் இவர் பவுல் எழுதுகிறார், என் சுவிசேஷத்தின்படியே 16 தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். அடுத்தது, நீ யூதன் என்று பெயர் பெற்று, இப்ப யூதனுக்கு எழுதுறார் பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலா இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்துல உபதேசிக்கப்பட்டவராய் அவருடைய சித்தம் தெரியும், நம்மை தீமை என்னதுன்னு பயம் இருக்கிறாயே. எல்லாம் தெரியும் அவனுக்கு, நல்லது கெட்டது எல்லாம் தெரியும். இவன் நியாயப்பிரமாணத்தை கற்று ஏதோ குருடருக்கு வழிகாட்டி மாதிரியும், அந்த காலத்துல உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும், பேதைகளுக்கு போதகனாகவும், குழந்தைகளுக்கு பாத்தியனாகவும், நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. இப்படி எல்லாம் பண்றாயே. அப்போ அடுத்த பவுல் எழுதுகிறாரு, மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? இப்ப இளங்க பிரதன் நான் வந்து போதிக்கிறேன், நான் இந்த தவறுகள்லாம் மீறும் பொழுது களவு செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நான், களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? இளங்கோ, நீ இப்படி சொல்றாயே, நீ இந்த களவை செய்யலாமா? நிறைய களவு இருக்குது. நான் ஒன்றும் வீட்டெல்லாம் உடைச்சி கதவுக்குள்ள அந்த வீடுல போய் நான் திருடுறதெல்லாம் கிடையாது. நிறைய வகையான திருடுகள் இருக்கு. வேலையில இருந்து பொருளை கொண்டு வரலாம், எவ்வளவோ இருக்குது. விளக்கம் கொடுக்க எல்லாம் பாதிக்கும். சில சமயங்கள்ல ஒருத்தன் நம்ம கடைகளுக்கு போகும்பொழுது மிச்சம் நிறைய பை மிஸ்டேக்கா கொடுத்துருவான். அநேக முறைகள்ல என்கிட்ட வந்ததுட்டு நான் திருப்பி கொடுத்துருவேன். No, you are giving me wrong. ஒரு இடத்துல இப்படி ஒரு சண்டை வந்துச்சு. ரூபாயை கொடுத்தா எனக்கு 10 எவ்வளவு ஞாபகம் இல்லை, கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி, 100 dirhams மோர். 100க்கு 105 கொடுத்துட்டுன்னு வைங்களேன். நான் உடனே, no, why you gave me 105? Why what? அது கோவம் வந்துட்டு பிலிப்பினோ. மேடம், you have given me more money. ஓ சாரி நான் சொல்ல வரேன். அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, தெரியும். ஆனா நம்ம இந்த சீட்டுல வச்சு விளையாடும் தெரியுமா, வைடா ராஜா வைடா ராஜான்னு 10 பைசா வச்சுட்டு 1 ரூபா சோப்பெல்லாம் அடிச்சுட்டு வந்தேன். நான் ஒரு தடவை அப்படிதான் 10 பைசா வச்சு 1 ரூபா லைஃப் பாய் சோப்பு கிடைச்சிட்டு சந்தோஷமா, நான் 5ஆம் கிளாஸோ 6ஆம் கிளாஸோ படிக்கும்போது எங்க தாத்தா சிஎஸ்ஐல உபதேசியார். வீட்டுல வந்து சந்தோஷமா காட்டினேன், தாத்தா சோப்பு கிடைச்சது. அன்னைக்கு அடிச்சாரு, என்ன அடிக்கிறதே இல்லை, அன்னைக்கு அடிச்சிட்டாரு. நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமாடா? கேம்பிளிங். அன்னையோட நிறுத்தின. எதுக்கு சொல்ல வர, நிறைய காரியங்களை நம்ம கூடாதுன்னு நம்ம போதிக்கிறோம், ஆனா நம்ம அதுல மீறுகிறோம். விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அறிவிக்கிற நீ கோயில்களை கொள்ளையிடலாமா? எவ்வளவு இருக்கு பாருங்க. யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ அதை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? அது மாத்திரம் இல்ல, எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ள உங்கள் மூலமா தூஷிக்கப்படுகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு காரணம் கிறிஸ்தவர்கள். 24ஆம் வசனம். அன்னைக்கு யூதர்கள் மூலமாய் அந்த நாமம் தூஷிக்கப்பட்டது. நமக்கு இது பொருந்தும். நம்ம யூதர்கள்ங்கிற இடத்துல இளங்கோ கிறிஸ்தவர்கள் சேர்த்துக்காங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு பாருங்க, யார் கிறிஸ்தவ சினிமால பாருங்க, கொள்ளக்காரன்னா சிலுவை போட்டிருப்பான். கிறிஸ்தவருடைய ஆட்டமும் குமாளமும் தான் இந்த தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அநேகர் அப்படித்தான் பண்ணத்தக்கதாக செயல்கள். நீ நியாயப்பிரமாணத்தை கேட்கணும் நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் தான். நீர் கிடக்கலையே, அடுத்தால விருத்த சேதனத்தை கொண்டு வர்றாரு.
நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் இல்லாமல் ஆயிட்டு. விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் எண்ணப்படும் அல்லவா? இது கடைசி நான் எடுக்கிறேன் இந்த விருத்த சேதனத்தை குறித்து. அப்போ 4வது வசனத்தின்படி நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், ஆண்டவர் நமக்கு இந்த இவ்வளவு சுவாபங்களும் உடைய நம்மை பொறுமையாக நாம் மனம் திரும்புதலுக்கு காத்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்புதலுக்கு வழி நடத்தும் 3 காரியங்கள் இந்த அதிகாரத்திலிருந்து படிக்க போறோம். அதாவது மனிதன் குணப்படும்படி வழி நடத்தும் 3 காரியங்கள். ஒன்று ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய பொறுமை, ஆண்டவருடைய நீடிய சாந்தம். நம்மீது வைத்த அன்பு நிமித்தமா, தயவு நிமித்தமா, நம்மேல வைத்த அன்பை விளங்க பண்ணும்படி. ரோமர் 5ஆம் அதிகாரம் 6-8 பாருங்க. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக நமக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். He is showing his goodness. நம்ம இது ரொம்ப அன்பா இருக்காரு. எப்போ? நான் பாவியா இருக்கேன் நிமித்தம். நம்ம அநேக நேரங்கள் அதை மறந்து விடுகிறோம். கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். இந்த நாமும் கிறிஸ்துவோடு மரித்து அவரோடு உயிர்த்தெழுந்த பிள்ளைகளா வாழ வேணும். அது இல்லை. நான் போன இதுல ஸ்டடியில எடுத்தேன். அப்போ அவர் பொறுமையா இருக்காருன்னா இவனுக்கு என்னோடு மரித்து என்னோடு உயிர்த்தெழுந்து நான் புதிதான ஜீவன உள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது, தேவனுடைய பொறுமை. வருவான், நிறைய பேர் அப்படிதான் இத உதாசீனப்படுத்துவாங்க. தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டிருக்கிறதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாம். இந்த வசனம் சாதாரண நம்முடைய பைபிள்ல இருந்த வசனம் புரிந்து கொள்வது ரொம்ப கடினமா இருக்கும். இங்கிலீஷ் தர்ஜமைகள்ல நான் இங்கிலீஷ்ல போய் தான் பார்ப்பேன். இதே வசனத்தை இந்த இந்திய சமகால தமிழ் மொழி பெயர்ப்பு நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு. இதே ரோமர் 3:25 எப்படி போட்டிருக்குன்னு பாருங்க. இந்திய சமகாலம் அதே வசனம் தான். இறைவன் நமது பாவங்களுக்கான பாவ நிவர்த்தி பலியாக கிறிஸ்துவை கொடுத்தார். உண்மைதான். இயேசு நமக்குரிய தண்டனையை தாமே சுமந்து இறைவனின் கோபத்தை அகற்றி, அதாவது நாம தேவன் பழக்கப்பட்டதுனால அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நமது பாவத்தை நீக்கி போட்டார். எனவே அவர் நமக்காக சிந்திய இரத்தத்தில் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு பாவ நிவர்த்தி உண்டு. முற்காலத்தில் செய்யப்பட்ட பாவங்களை இறைவன் பொறுத்து கொண்டு அவைகளை தண்டிக்காமல் விட்டிருந்து அவற்றிற்காகவும் பாவ நிவர்த்தி செய்து தம்முடைய நீதியை காண்பித்தார். அதாவது முற்காலத்துல தவறு செய்தவங்கள பொறுமையாதான் காத்துக்கிட்டு இருந்தார். இயேசு கிறிஸ்து வந்து பாவ நிவர்த்தி செய்கிறது வரையில பொறுமையாக இருந்தார். அப்ப என்னன்னா அவர் செய்ய வேண்டியதை பொறுமையா இருந்து செய்து முடிச்சார். இன்னைக்கும் பொறுமையா இருந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய மகனை கொடுத்தது அவருடைய தயவு. நீ அவரை ஏற்றுக்கொள்ளாம இருந்தையானால் நீ நியாய தீர்ப்புக்கு அதான் சொல்றாரு. இது என்ன? he is talking about, he is telling blankly that you will perish, you will die. நீ அழிஞ்சு போவ. இப்ப இதெல்லாம் வேற ஊழியக்காரங்க போதிச்சாங்கன்னா ரொம்ப பாலிஷா தான் பேசுவாங்க.
ரொம்ப ஒரு சகோதரன் சொன்னப்பதான் நீங்க ரொம்ப கடினமா போதிக்கிறீங்க. இது உள்ளதான் சொல்றேன் நான். சரி, ஆண்டவர் பொறுமை, ஆண்டோடைய பொறுமையை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. முற்காலத்தில் செய்யப்பட்ட பாவங்களை தேவன் பொறுத்து கொண்டிருந்தார். இப்ப பாவ நிவர்த்தி செய்து இயேசு வந்தாச்சு. இன்னைக்கு நீ ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. இத பொறுமையும் தயவையும் நீ உதாசீனப்படுத்த. அடுத்த நீடிய சாந்தம். பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ண நாட்களில் தேவன் போய் அவங்க போதித்தார் பாதாளத்துல. அங்க ஆவிகள், அந்த ஆவிகள் யாருன்னா கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். அங்கேயும் பொறுமையோட தான் காத்திருந்தது. அந்த பேழையில சிலராகிய 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டு. இதுல நிறைய நான் டீட்டெயிலுக்குள்ள போகாது, வேற டாபிக் உள்ள போய் அவர் தொடர்ந்து எழுதுகிறார். நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? யூதர்களின் பெருமை. யூதர்களுக்கு எல்லாம் எப்பவுமே பெருமையான காரியங்கள் நிறைய உண்டு. நான் சிலதை உங்களுக்கு சொல்லித்தரேன். முதலாவது பெருமை சர்க்கம்சிஷன், விருத்த சேதனம். 8வது நாள்ல செய்திருவாங்க. அடுத்தது 12வது வருஷம் 13வது வருஷத்துல ஆணும் பெண்ணும் அடல்ட்ஹுட் வந்துருவாங்க. அடுத்தது மிக்வா, ரிச்சுவல் பாத், தண்ணீர்ல மூழ்கி. ஒவ்வொரு வீட்லயும் டேங்க் இருக்கும். அந்த தண்ணியில மூழ்கி, இதெல்லாம் ரிச்சுவல், பழக்கங்கள், சம்பிரதாயங்கள். அடுத்தது பிரேயர், டெஃபில்லாம்பாங்க. கரெக்டா அந்த மணிக்கு வாங்க ஊதுறாங்களோ அது மாதிரி அங்கேயும் உண்டு. சாபத்து நாட்கள்ல என்னென்ன வசனங்கள் வாசிக்கணும், எப்படி மூவாய் வாசிக்கிறாங்க பாருங்க. இது எல்லாமே யூதருடைய பழக்க வழக்கங்கள். வீணான தேவனுடைய நாமத்தை வீட்டுல வணங்க மாட்டாங்க. வாரந்தோறும் பண்டிகைகளை பெர்ஃபெக்டா கொண்டாடுவாங்க. பஸ்கா பண்டிகை பின்ன கேட்கவே வேண்டாம். புளிப்பில்லாப்ப பண்டிகை, புளிப்பு அந்த விசினிட்டியில காணவே படக்கூடாது. வருஷத்துல 3 முறை புளிப்பில்லா அப்ப பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, பாவ நிவர்த்தி நாள்ல 3 முறை எல்லா யூதர்களும் எருசலேமுக்கு வந்து விடுவார்கள். ஆனால் எல்லாம் செய்யறாங்களே தவிர தேவனுடைய பேரை கூட சொல்ல மாட்டாங்க. எல்லாம் அவங்களும் செய்தும் கூட இருதயம் அவர்களை விட்டு விலகி இருந்தது. யூதர்கள் தங்களை குருடருக்கு வழிகாட்டியாது பண்றான். நீ எங்க வழிகாட்டுற குருடருக்கு? அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகும். பேதைகளுக்கு போது எப்படிங்க போதிக்கிறான்? அதான் அதுக்கு சொல்ல வர்றது. யூதர்கள் எல்லாத்துலயும் பெற்றிருந்தும் இந்த தவற எல்லாரும் செய்யறாங்க. அதான் சொன்ன பார்த்தோம்ல, விபச்சாரம், களவு, கொள்ளை அடிக்கிறான், கொலை பண்றான். இயேசுவை கொலை பண்றது இந்த யூதர்கள் தான். பேதுரு சொல்றான், அந்த ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள். இவன் எப்படியாக்கும் மற்றவங்களை வழிகாட்ட முடியும்? இன்னைக்கு நிறைய ஊழியர்களை குறை சொல்ல விரும்பல, ஆனா நாம் பாரத்தோடு சொல்லக்கூடிய காரியம், இந்த ரிச்சுவலை நம்பி நிறைய பேர் பெர்ஃபெக்டா இருப்பதா நினைச்சுக்கிட்டு அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு பிடித்தமில்லாத ஒரு வாழ்க்கை. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு உபாத்தியாயனாகவும், நியாயப்பிரமாணம் எங்களுக்கு தான் தெரியும், சத்தியத்தை குறித்த அறிவு எங்களுக்கு தான் இருக்கு, உடையவர்களாக எண்ணினார்கள். ஆனால் நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தங்களை என்ன வேணும் சாரி, ஆனால் எல்லாம் இருந்தாலும் கூட அவங்க செய்த தவறுகளை
தங்களுக்கு தாங்களே போதிக்க தவறு. நாம எப்பவுமே நம்ம பிள்ளைகளுக்கு ரொம்ப அழகா போதிப்போம். நமக்கு நாமே நாம கொடுக்க எக்ஸ்கியூஸ் என்ன தெரியுமா? நான் தான் கெட்டு போயிட்டேன்பா, நீயாவது நல்ல. தங்களுக்கு தான் பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சீர்கெட்டு போக காரணம் பெற்றோர்கள் தங்களுக்கு தாங்களே போதிக்க தவறினால அந்த சுவாபங்கள் பிள்ளைகளுக்குள்ளாக வந்துவிடும். பெரிய இவனா இருக்கலாம், பிரமாணம் படிச்சவங்களா இருக்கலாம், டெஃபில்லா அந்த பிரேயர் ஷால் போட்டு எல்லாம் செய்யக்கூடியவங்களா இருக்கலாம். தங்களுக்கு தாங்களே போதிக்க தவறி விட்டனர். களவு செய்யாதே என்றவர்கள் களவு செய்தாங்க. செய்யாமலா பவுல் எழுதியிருக்கிறாரு? விபச்சாரம் செய்ததற்கு எதிரானவர்கள் அந்த ஒரு பெண்ணை கல்லிருந்து கொல்லும்படியாக கொண்டு வந்தாங்களே. விபச்சாரத்துக்கு எதிரானவர்கள் விபச்சாரம் செய்தனர். விக்கிரகங்களுக்கு எதிரானவர்கள் கோயில்களை கொள்ளையிட்டனர். இது அவ்வளவு காரியங்களும் யூதர்களிடத்துல காணப்பட்ட ஒரு காரியம். ஆனா அவங்க எல்லாம் கற்று தேர்ந்திருக்கிறாங்க. நிறைய ஊழியர்கள் இந்த மாதிரி இதுல நம்ம தங்களை தாங்களே போதிக்க வேண்டும். இல்லாம இது மற்ற இடங்கள்ல மாற்றங்கள் வருவதில்லை. நிறைய பைனான்சியலி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சபைகள்ல நடக்கு மால் பிராக்டிஸ். சரி, அதை எடுக்க நான் விரும்பல. So the so-called Jewish people அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்கதான் பெர்ஃபெக்ட். நல்ல யோசிச்சு பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில நடந்த சம்பவத்தை. நியாயப்பிரமாணத்தை மீறின கொலை செய்யாத, ஏன் அந்த நியாயாதிபதியை கொலை செய்யுங்க, இவரை கொலை செய்யும், பரபாசை விடுதலை செய்யும். யார்? யூதர்கள். யார் தூண்டி விட்டது? வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர், வேதத்தை போதிக்கிறவர்கள், வேதாகமத்தை நகல் எடுப்பவர்கள். ஆசாரியன் யாரு? ஆசாரியன் யாரு? பலி செலுத்துகிறவன். ஜனங்களுடைய பாவங்களுக்காக, பாவ நிவர்த்திக்காக பலி செலுத்துகிறவன் பிரதான ஆசாரியர். வேற யாரும் சொல்லல. இயேசு கிறிஸ்துடைய நாட்கள்ல நடந்ததை யோசிச்சு பாருங்க. இன்றைக்கும் பிரதான ஆசாரியுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அநேகர் உண்டு. அவங்களுக்கு என்னன்னா பிரமாணம், சில சட்ட திட்டங்கள் தான் இருக்குமே தவிர, முக்கியத்துவம் இருக்கும் தவிர இருதயத்தை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. ஆல் தே பிலீவ் இன் ட்ரெடிஷனல், பாரம்பரியத்துல ரொம்ப கட்டுப்பாடோட இருப்பாங்க. சவுதி அரேபியால தலையை சீவுறாங்க. இந்த தலையை சீவுறாங்களே நிறைய பேர் இருக்காங்களே. ஏன் தலையை சீவுறாங்க? as if they are perfect. அதான் இயேசு கேட்டார், உன்னிடத்துல குற்றமில்லாதவன் எழுந்து கல்லை எடுக்கிறவன். விபச்சாரத்துல கையும் மையுமா பிடிப்பட்டா தலையை சீவிடுவாங்க சவுதி அரேபியால. தப்பு செய்வர்களுக்கு தலையை சீவுறான், பப்ளிக்ல கொண்டு வந்து தலையை சீவுறான். தியா பணம் இது கொடுக்கணும், ரத்த மணி, பிளட் மணி. அவங்க எல்லாருமே எல்லா மதங்கள்லயுமே இந்த சோ கால்டு ரிலிஜியஸ் பீப்புள் எல்லா மதங்களும் சொல்லுங்க. அதுல எஸ்பெஷலி யூதர்கள் எடுத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தெரியுமா? நியாயப்பிரமாணம்ங்கிறது 10 கற்பனை அல்லது 613 இருக்குது. அது போக 10 கற்பனை 10ல 1 மீறினாலே மீதி 9 மீறின மாதிரி. ஒரு முத்து மாலை இருக்குது, அதுல ஒரு 10 பேள் இருக்குது, முத்துக்கள் இருக்குது. அந்த முத்து மாலையில ஒரு முத்து நூல் அறுந்து போனாலே எல்லா முத்துக்களும் விழுவது போல, பிரமாணத்தை மீறி நடந்தா 10ல 1 மீறினாலே மீதி எல்லாத்துலயும் மீறின மாதிரி. அவர்கள் தேவனை கனவீனம் பண்ணினார்கள். அவரை கனப்படுத்துறதே கிடையாது, பேச்சளவில் தான்.
அல்ஹம்துலில்லாஹ்பாங்க. God is good, God is so great. நம்ம பாட்டெல்லாம் பாடி, என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், எல்லாம் சரிதான். ஆனா அடுத்த நேரம் நம்முடைய சொல்லும் செயலும் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறதாகத்தான் இருக்கும். புற ஜாதிகளுக்குள்ளே தேவனுடைய நாமத்தை தூஷித்தனர். இன்னைக்கு மேலை நாடுகள், இந்த மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் கிறிஸ்தவ அப்படின்னால அவங்களுக்கு தெரிஞ்சது அமெரிக்கா தான். கிறிஸ்துமஸ் எடுத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் அன்றைக்கு தான், இல்ல கிறிஸ்துமஸ்ல 12வது மாசம் என்ன சொல்றாங்க தெரியுமா? அமெரிக்காவில் 11 மாசம் விற்கிற சாராயத்தை காட்டிலும் டிசம்பர் மாசம் விற்கிற சாராயம் அதிகம். அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவார், தம்முடைய ஜனங்களே பாவங்களிலிருந்து ரட்சிப்பார்னு சொல்லி இருக்குது. அவரு இயேசு கிறிஸ்து வந்த அன்னைக்குதான் அதிகமான சாராயம், அதிகமான கொலைகள், அதிகமான கற்பழிப்புகள், விபச்சாரம், விடுதிகள் எல்லாம் ஃபுல்லு, டான்ஸ், கும்மாளம். அப்போ புறஜாதிகளுக்குள்ள தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுதா இல்லையா? அதான் புறஜாதிகளுக்குள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தனர். இன்னைக்கு அவன் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்ளாம இந்தியா நிறைய சம்பவங்கள் இருக்கு. இந்தியாவில கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ளாம போறதுக்கு காரணம் கிறிஸ்தவருடைய நடத்தைகள். இந்துக்களை எடுத்தீங்கன்னா காலையிலேயே எழும்பி அவங்க பூஜை எல்லாம் பண்ணி எடுத்து வீடுல முத்தம் தெளிச்சு எல்லாம் போட்டு கோலம் எல்லாம் போட்டு அவ்வளவுதான் இருப்பாங்க, ஆர்கனைஸ்டு. கிறிஸ்தவருடைய கதை நான் சொல்ல விரும்பல. இந்த மாதிரி புள்ள குடிச்சிட்டு வருவான், இந்த மாதிரி கூத்து கும்மாளங்கள் இருக்கும். இதான் தூஷிக்கிற தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. இன்னொரு ரொம்ப வேதனையான காரியம், நம்ம பைபிள் அப்படி எழுதியிருக்கிறனால அவங்க மாடு மிருகங்களை தெய்வமா கும்பிடுறாங்க, காளை மாடு எல்லாம். அப்ப தெய்வமா கும்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த மாடை அடித்து, ஆபிரகாம் மாடை அடித்து சமைத்து கொடுத்தான் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு அது பிடிக்காது. அதனாலதான் இந்தியா கலாச்சாரத்துக்குள்ள கிறிஸ்தவம் நுழைய முடியல, பெனிட்ரேட் பண்ண முடியல. இந்த மாதிரி இஷ்யூஸ். அடுத்தது கம்யூனிட்டி, காஸ்ட். தேவன் இந்த நாட்கள்ல சொல்றாங்கல்ல, எங்க காஸ்ட் இல்ல, கிறிஸ்தவர்களுக்குள்ளதான் அதிகமா காஸ்ட் பார்க்கறது. பழைய திருச்சபைகள் எல்லாம் போனீங்கன்னா 3 ஏரியா இருக்கும். ஒரு பக்கம் ஹை காஸ்ட், இந்த ஒரு லோ காஸ்ட், மிடில் கிளாஸ். அவங்களுக்கு வேற கம்யூனியன் கப்பு, இவங்களுக்கு வேற கம்யூனியன் கப்பு, இந்த இன்னொரு குரூப்புக்கு ஒரு கம்யூனியன் கப்பு. அப்போ சமத்துவத்தை போதிக்கிற கிறிஸ்தவம், நிறைய அரசியல் தலைவர்கள் அதான் இதை கண்டித்து பேசுகிறது. கிறிஸ்தவத்திற்குள்ள இதான் அதிகமான எல்லா பிசாசுகளும் இருக்கு. தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதுங்கதான். பெந்தேகோஸ்து இருக்கும், பாட்டு இருக்கும், டான்ஸ் இருக்கும். பட் அந்த கம்யூனிட்டி ஃபீலிங் நிச்சயமா இருக்குது. நீங்க போங்க ஊருக்கு ஊரு, அதுலயும் சில பெந்தேகோஸ்து சபையினர்களுக்கு இன்னொரு பெருமை, நாங்க தான் 1,44,000 பேர். சோ விருத்த சேதன பெருமை பாராட்டினார்கள். கடைசி வரும், அடுத்த எந்த இதுக்கு வரும். சோ இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு எதாவது மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பார்க்க போறேன். நான் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு இருக்கேன், அந்த ஆர்டர்ல கொண்டு வர முடியல. அடுத்தது தேவனின் நியாய தீர்ப்பு எப்படியாக இருக்கும்? தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். அவன் அது கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். பட்சபாதம் இல்லாமல் இருக்கும். சுவிசேஷத்தின்படியே இருக்கும். மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து இருக்கும். அதாவது இவைகளெல்லாம் நம்ம தப்ப முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்ம விடுதலை இருக்கும். அதுல நீ அறிந்திருக்கணும், ஃபெமிலியரா இருக்கணும். ஒவ்வொரு கிரியைகளுக்கும், ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும், ஒவ்வொரு நடத்தைகளுக்கும், ஒவ்வொரு செயல்களுக்கும் பதில் சொல்ல வேணும். அதான் தேவனுடைய நியாயத்தில்.
we are accountable to everything in our life. அன்றாட ஜீவிதத்துல சிலவங்களுக்கு வாயில அப்படியே வார்த்தைகள் அப்படியே தவறி விடும். கெட்ட வார்த்தைகள், சிலவங்க எல்லாம் கெட்ட வார்த்தைகள். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இப்படியா, நான் பயங்கரமா கெட்ட வார்த்தை பேசிட்டு ஆண்டவர் என்ன பண்ணீங்க. உங்களுக்கு எவ்வளவு சுவிசேஷம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அந்த சுவிசேஷத்தின்படியே நியாயத்தீர்ப்பு இருக்கும். இன்னொன்னு அந்தரங்கம். நீ அந்தரங்கத்துல செய்கிற ஒரு காரியத்தையும் தேவனுக்கு மறைக்க முடியாது. அவைகளை வெளியரங்கமாக கொண்டு வருவார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இல்லைன்னா அந்த சத்தியமே உங்களை நியாயம் தீர்க்கும். கிரியைகள், அதான் அவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, யூதர்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட கிரியைகள்ல இல்லை. பட்சபாதம் கிடையாது. நீங்க நான் ஸ்பெஷல் ஆக்கும், நாங்க 1,44,000 எங்களுக்கு ஒண்ணு இல்லை, நாங்க நேர போயிடுவோம். இதுதான் மென்டால். நம்ம என்ன சுவிசேஷம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, இந்த ரோமர் புத்தகமே என்னன்னா இயேசு கிறிஸ்துவை கொண்டு நியாயம் தீர்க்க போகிறார். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அதனாலதான் அப்போஸ்தலர் 17:31 சொல்லுகிறாரு, இவர் இயேசுவை கொண்டுதான் நியாயம் தீர்ப்பார், வேற யாரும் கிடையாது, வேற நியாயாதிபதியே கிடையாது. அப்போஸ்தலர் 17:31 சொல்லுது பாருங்க. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். ஏன் அந்த நியமித்த மனுஷனும் மரித்தவர்களிருந்து எழுப்பினதுனால. அதனால அவர் நியாயம் தீர்க்க முடியுமா? இல்ல, அந்த மரித்தவரோடு இருந்து எழும்பின இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். அப்படின்னா அர்த்தம் என்ன? அப்போஸ்தலர் 17:31 போவோம் பாருங்க. சி 29. நாம் தேவனுடைய சந்ததியாரா இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பா இருக்கும் என்று நாம் நினைக்கல ஆகாது. அறியாம உள்ள காலங்களே தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்க உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனும் மருத்துவர்லிருந்து எழுப்பினதுனாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் ஒழுங்க பண்ணினார். பவுல் எழுதுகிறாதா, மருத்துவரின் உயிர்த்தெழுதலை குறித்து கேட்ட பொழுது சிலர் எழுந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார். இந்த உயிர்த்தெழுதல் தான் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியம். ஒரு உயிர்த்தெழுதலை குறித்து நமக்கு ஒரு அறிவு இருக்க வேணும். உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கூட நாமும் உயிரோடு எழும்பி இருக்கிற வேண்டும். ஆனால் நம்ம நியாய தீர்ப்புக்கு நாம பரலோகத்திற்கு செல்ல தகுதியுள்ளவர்களாய் காணப்படுவோம். இது நிறைய பேருக்கு தெரியாது. கிறிஸ்தவன்னா நினைப்பு என்னன்னா, காணிக்க கொடுத்தா போதும், கிறிஸ்தவ பேர் இருந்தா போதும், இந்த மாதிரி இருந்தா போதும், பெந்தேகோஸ்தேவுக்கு போனா போதும். தாம் நியமித்த மனுஷன், அதான் இயேசு நியாயம் தீர்க்க வரப்போகிறார். இதை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. அதனாலதான் அவங்ககிட்ட எப்போ நான் அறிக்கை பண்ணுவேன். இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க இயேசுதான் நியாயம் தீர்க்க வருவார், அல்லாஹ்வாக தேவன் ஒருவரே. அப்ப நான் அவங்ககிட்ட கேட்பேன், தேவன் ஒருவரே தானே? ஆமா. அப்ப இயேசு நியாயம் தீர்க்க வருவார்னு சொல்ற உண்மையா? வருவார். அவர் மனுஷனாக இருந்தால் எப்படி இன்னொரு மனுஷனை நியாயம் தீர்க்க முடியும்? அதுக்கு பதில் கிடையாது. அவர் சிருஷ்டிப்பில் உயர்ந்தவர். உங்களை போல இயேசு மனுஷனா? இல்ல. சிருஷ்டிப்புல தாயும் தாப்புன்னு கிடையாது. அவருக்கு பிதாவாகிய தேவன் தான்.
மனுஷனை போல உலகத்தில் உள்ள தாயும் தகப்பனை போல பிறந்தவர் அல்ல. அவர் சிருஷ்டிப்பில உயர்ந்தவர், பாவம் செய்யாதவதில் உயர்ந்தவர். மோசையை கொலை பண்ணி இருக்கிறாரு. எந்த தீர்க்கதரிசிகளை எடுத்தாலும் தவறானவர்கள், மனிதர்களும். பாவம் செய்யாத ஒரே மனிதன் உலகத்தில் வந்த இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அப்போ அவர் சிருஷ்டிப்புல உயர்ந்தவர், பாவம் செய்யாததுல உயர்ந்தவர், நியாய தீர்ப்புக்கு வரப்போகிறவர். அவர் தான் வரப்போகிறார். ஏன் வரப்போகிறார்? மருத்துவர்ந்து எழும்பினதுனாலே. மரியாள் நியாயம் தீர்க்க முடியாது. உத்தரிக்கிற ஸ்தலத்துல போய் மரியாள் உங்களை நியாயம் தீர்க்க முடியாது. இந்த வசனம் கத்தோலிக்கர்களுக்கு அடி வாங்க வேணும். அவரை எழுப்பினதுனால ஒரே மனிதர் அவர் தான், மரியாள் அல்ல. உயிரோடு வந்தவங்க மரியாள் அல்ல. அந்த உயிரோடு வந்த இயேசுவை கொண்டுதான் நியாயம் தீர்ப்பார். யாரெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவோடு இணைந்து உயிர்த்தெழுந்திருக்கிறார்களோ அவர்கள் பரலோகம் செல்ல தகுதியுடையவர்களாய் காணப்படுவார்கள். அவர் நியாயம் தீர்ப்பார். அப்ப நான் என்ன சொல்லுவேன்? தேவன் ஒருவரே. நாங்க அதை தான் போதிக்கிறோம். இஸ்லாமியர்கிட்ட சொல்லுவேன், தேவன் அல்லாஹ் வாஹித் அப்படின்னா தேவன் ஒருவரே. வாஹித்னா ஒருவரே. Father, Son and the Holy Spirit, 3 in 1. He is not 3 gods. When you say Jesus is going to judge, that means he is superior than a human being. So you say that he is equal to human being, that means he is lower to God. Is he become a second God? No. அது இரண்டாவது கடவுள் அல்ல. தேவன் ஒருவரே, மூவரில் ஒருவராய் இருக்கிறவர். அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப். வேற ஒரு நியாயம் தீர்க்கவருக்கு இன்னொரு நபர் கிடையாது. நீ எவ்வளவா படிச்சிருக்கலாம், எவ்வளவா காணிக்க கொடுத்திருக்கலாம், ஆனா தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அவங்களுக்கு தான். தேவன் நியாயம் தீர்க்கும் பொழுது பட்சபாதம் கிடையாது. அவருடைய சுவிசேஷத்தின்படியே தான் அவர் நியாயம் தீர்ப்பார். அவர் என்ன சொன்னாரோ அதன்படிதான் நியாயம் தீர்ப்பார். எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். அடுத்தது கடைசி விருத்த சேதனம். அந்த விருத்த சேதனத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறார். அதனாலதான் கடைசி வசனம் சொல்லுகிறது பாருங்க, புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல. ஏன் நீ சர்க்கம்சிஷன் நுனித்தோலை நீக்கிவிட்டால் நீ யூதன், அந்த பெருமையில வாழுகிறாய். அதல்ல. புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்துல யூதனானவனே யூதவன். சேஞ்ச் தி ஹார்ட். எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இன்னும் 4 நிமிஷத்துல முடிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விருத்த சேதன பெருமை ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல சொன்னார். தலைமுறை தலைமுறையாக வரும் சந்ததி உடன்படிக்கையை கை கொள்ள வேணும். உங்களுக்கு பிறகு சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கை. It was a covenant. Circumcision was a covenant. உடன்படிக்கை. 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாது இருக்கிற ஆண் பிள்ளையா இருந்தால் அந்த ஆத்மா என் உடன்படிக்கை மீறினபடியினால் தன் ஜனத்தில் இராதபடிக்க அர்ப்பணித்து போவான். எஸ், உண்மைதான். ஆனா இங்கே புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது சொல்லுகிற விருத்த சேதனம் இல்லா இருதயம். பழைய ஏற்பாட்டில் லேவியராகமத்தில் இருக்குது. அது சொல்லுகிற அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடினா நான் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அந்நிய தேசத்துல சிறைப்பிடிச்சு கொண்டு போயிருவாங்க. ஆண்டவர் சொன்னார், நீ கீழ்ப்படியலன்னா உன்னை நான் புறஜாதிகளுக்கு மத்தியில உன்னை சிறைப்பிடித்துக் கொண்டு சொல்ல விடுவேன். அவர்கள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தை அறிக்கையிடும் பொழுது அவருடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதை அறிக்கையிட்டு, ஐயா நாங்க தெரியாம செய்துட்டோம், விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி. அப்படின்னா கீழ்ப்படியாத இருதயம். எத்தனை பேருக்கு விருத்த சேதனம் இல்லாத இருதயம் இருக்கிறது?
தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் அவங்கள திருப்பி எடுத்துக்கொள்ளுவேன். அதனாலதான் சொல்றாரு, உங்கள் பிடரியை நீ கடினப்படுத்தாமல் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு உங்களை விருத்த சேதனங்கிறது வந்து இருதயத்தின் நினைவுகள். அதனாலதான் ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்குதோ அப்படியே அவன் இருப்பான். உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து இருக்கிற தேவன் எல்லாவற்றை பார்த்தும் இருதயமே கேடுள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கு. அப்ப இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். பேதுரு 7 அப்போஸ்தலர் 7 அதிகாரத்தில் சொல்லுகிறார், வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு உங்கள் பிதாக்களை போல எதிர்த்து நிற்கிறீர்கள். கடைசியா சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் எல்லாமே ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரணம். அப்போ விருத்த சேதனம் என்பது நிறைய பேருக்கு ஞானஸ்தானம், அதற்கு அடையாளமாக இருப்பது ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் பெற்றுட்டா நம்ம பரலோகம் போயிடலாம்னு நினைப்போம். அது கிடையவே கிடையாது. உனக்குள்ள விருத்த சேதனம் பண்ணாத இருதயம் இருக்குமானா நீ பரலோகம் போக முடியாது. அல்லாமல நீங்கள் கிறிஸ்துவை பற்றி விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை கலந்து விட்டது. மாம்ச சரீரத்தை அதனாலதான் சிலுவையில கிறிஸ்தவனுடைய தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறிந்திருக்கிறார்கள். படம் போட்டு காட்டினேன் போன ஸ்டடியில. அதான் மாம்சத்தை விருத்த சேதனம், கையால் செய்யப்படாத ஒரு சேதனம் தான். அதனால ஞானஸ்நானம் அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தவர்களிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்திருக்கிறவர்களாக இருக்கும். புரியுதா? அவரோடு கூட நாம் எழுந்திருக்க வேண்டும். நிறைய பேருக்கு இந்த சத்தியம் தெரிகிறது இல்லை. மரித்தல்ல, மாம்சம் அவரோடு மரிக்கிறது விருத்த சேதனம். சர்க்கம்சிஷன் அல்ல அது. அன்றைக்கு ஒரு உடன்படிக்கப்படல. ஆனா பின்னால லேவியராகவும் உபாகமும் எல்லாத்திலையுமே விருத்த சேதனம் இல்லா இருதயம் உடையவர்களே என்று வருகிறது. கீழ்ப்படியாத இருதயத்தை உடையவர்களே. நம்மள எத்தனை பேர் கீழ்ப்படியாத இருதயத்தை உடையவர்களாக இருக்கிறோம்? அநேக நேரங்கள்ல மீறி விடுகிறோம். நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. கிளியரா இருக்குது. எல்லாரும் சத்தியத்தின்படி நியாய தீர்ப்பு இருக்கும். அவர் என்ன கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு, எல்லா நியாய தீர்ப்புகளும் இருக்கும். ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. பெயர் பெற்றவனாக இருக்கலாம், இந்த வேதத்தை கற்றவனாக இருக்கலாம், பாஸ்டரா இருக்கலாம், கொயர் லீடரா இருக்கலாம். ஆனா விருத்த சேதனம்ல இருதயம் காணப்பட வேண்டும். நம்ம எல்லாரும் கூட சமயத்துல ஜெபிக்கலாம். அந்த விருத்த சேதனம் உள்ள இருதயம் எங்களுக்கு தாருமாட்டோம். எங்களுடைய இருதயத்திலும் செவிகளிலும் நாங்கள் விருத்த சேதனம் பெற்ற பிள்ளைகளாக. ஞானஸ்நானம் அல்ல, அதை காட்டிலும் மேலான கீழ்ப்படிதல் எங்களுக்குள்ளாய் காணப்படும். வந்த ஒவ்வொருவருக்கும் அந்த கீழ்ப்படிதலை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும். ஆச்சு மாலவேளையில் எங்களோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காக எங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் வெளியில தூஷிக்கப்படக்கூடாது. இந்த பைபிள் ஸ்டடியில வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாய் காணப்பட வேண்டும். I bless all of them, give them the power to overcome all kind of weakness. எல்லாரும் பலவீனம் இருக்குமானா ஆண்டோட்ட கேளுங்க. நான் இனி சொல்லும் செயலும் சிந்தனையும் பார்வையில பிரதியா இருப்பதா அவரை ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. அன்பு இயேசுவின் மூலம் பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தம், என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் சகல பாரங்கள். Thank you all for coming.